நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வனவிலங்குகளால் விவசாயிகளுக்கு தொடர் பாதிப்பு. விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் சரமாரி புகார். கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டிய விவசாயி. தென்காசி மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் வைத்து இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டம் முழுவதும் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான மேக்கரை, பண்பொழி, வடகரை, அச்சன்புதூர், சொக்கம்பட்டி, சிவகிரி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து யானை, காட்டுப்பன்றிகள், காட்டு எருமைகள் மூலமாக விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது. இதனால் பல ஏக்கர் பயிர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறது என்று சரமாரியாக புகார் செய்தனர். இதற்கு பதில் அளித்த வனத்துறை அலுவலர் சுரேஷ், அரசு சார்பில் காட்டு விலங்குகளால் பயிர் சேதப்படுத்தப்பட்டால் ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் நிவாரணமாக உதவியாக வழங்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய விவசாயிகள், லட்சக்கணக்கில் நாங்கள் செலவு செய்து பயிர்களை விளைய வைக்கிறோம். ஆனால் காட்டு விலங்குகள் எளிதில் சேதப்படுத்தி சென்றால் அரசு தரப்பில் மிக குறைந்த அளவில் ஏக்கருக்கு 25,000 என்பது விவசாயிகளுக்கு பாதிப்பாக உள்ளது. அதனை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் காட்டுப்பன்றிகளை வனவிலங்கு பட்டியலில் இருந்து இன்னும் 2 மாதத்தில் அரசாணை வெளியிட்டு நீக்கப்பட உள்ளதாகவும், மேலும் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் விளைநிலங்களுக்குள் வராமல் தடுக்கும் பொருட்டு மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் அகழிகள் தோண்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் காட்டுப்பன்றிகளை கண் துடைப்பிற்காக அரசு ஆணை வெளியிட்டு நீக்கப்பட உள்ளதாகவும், அதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாகவும், குறிப்பாக காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களுக்குள் புகுந்தால் அவற்றை விவசாயிகள் தாக்கினால் அந்த காட்டுப்பன்றி கர்ப்பமாக உள்ளதா இல்லையா என்பதை அப்பகுதியை சார்ந்த கிராம நிர்வாக அதிகாரி மூலம் ஆய்வு செய்த பின்னரே காட்டுப்பன்றிகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று நிபந்தனை உள்ளதாக குற்றம் சாட்டினார். கண் முன்னே விவசாய பயிர்களை அழிக்கும் காட்டுப்பன்றியை கர்ப்பமாக உள்ளதா இல்லையா என்பது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனை தடுக்காமல் இருக்க முடியுமா என விவசாயிகள் கேள்வி எழுப்பினார்கள். எனவே நிபந்தனை இல்லாமல் காட்டுப்பன்றிகளை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். அதுபோல் வேளாண்மை துறை சார்பில் தரமான தக்காளி நாற்றுகளை தென்காசி மாவட்டத்திலேயே உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தற்பொழுது தென்காசி மாவட்டத்தில் தக்காளி பயிரிடும் விவசாயிகள் ஒசூரிலிருந்து அதிக விலைக்கு தக்காளி நாற்றுகளை வாங்கி வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது என தெரிவித்தார். கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது கீழ்ப்புலியூரை சார்ந்த விவசாயி கந்தசாமி தேவர் என்பவர் தென்காசி மாவட்டம் பட்டாக்குறிச்சி கிராமம் சர்வே எண் 143 பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மற்றும் கால்நடைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் கல்குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீரென்று தான் மறைத்து வைத்திருந்த கயிற்றை கழுத்தில் மாட்டிக்கொண்டு கல்குவாரி அமைத்தால் விவசாயிகள் தூக்கு போட்டுதான் சாக வேண்டும் என்று பேசினார். உடனடியாக காவல் பணியில் இருந்த காவலர்கள் அவரை சமாதானம் கூறி கயிற்றை கழற்றுமாறு அறிவுறுத்தினார்கள். இதனால் கூட்ட அரங்கில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது.